இன்றைக்கி ராமநவமிங்க. ராமநவமி ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நீர்மோரும் பானகமும் தானமாக கொடுத்தாங்க. எவ்வரி இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் ராமநவமி கொண்டாடுறது வழக்கமாக கொண்டாடுவேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த ராமநவமி, அதாவது ராமர் பிறந்த நாளான இன்றைக்கி பானகமும் நீர்மோரும் தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. 8 வருஷமாக நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் இந்த சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு வந்துட்டேங்க. ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால ஊருக்கு வந்துட்டேன். ஊரில் வச்சு நான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் கொண்டாடுறதுக்காக நான் அம்மா வீட்டில் தான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ராமர் கோயில் இல்லை, அதனால் வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டாடுற மாதிரி இருந்ததுங்க. முதல் நாள் நைட்டு 10 லிட்டர் தயிர் உரைய போட்டாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையிலே வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிரசாதம் ரெடி பண்ணினேன். மோரில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்சி மோர் ரெடி பண்ணிவிட்டு பானகத்துக்காக வெல்லம் ஊற போட்டுட்டு, பானகத்தில் என்னெல்லாம் போடணும்னு பார்த்திங்கன்னா துளசி, இஞ்சி, சோம்பு, சுக்கு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு பானகத்தில் கலந்துருந்துங்க. பானகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மோரும் ரெடி ஆயிடுச்சு, பானகமும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெய்வேத்தியானமாக நீர், மோர், பானகம், கேசரி, அவல் பாயசம் இதெல்லாம் நீங்கள் நெய்வேத்தியானத்துக்கு வைக்கலாங்க. அதாவது படையெல்லாம் வைக்கலாம். அவ்வளோதான். நம்ம வீட்டில் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் பூஜை முடிச்சுட்டு தான் மற்றவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். பக்கத்தில் ராமர் கோயில் இருந்தால் ராமர் கோயிலில் தானம் கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்கலாம். பக்கத்தில் அந்த கோயிலெலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டு முன்னாடி கூட வச்சு ஒரு 10 பேருக்கு தானம் கொடுத்தீங்கன்னா கூட அந்த நாளில் வந்து நீர்மோரும் பானகமும் கொடுக்கறது ஸ்பெஷல். நான் போயிருந்தது பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயருங்க. நல்ல பெரிய சிலையாக இருந்தது. நாங்கள் வெண்ணெய் எல்லாம் சாத்திட்டு வெத்தலை மாலையெல்லாம் போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே பக்கத்தில் வந்தவங்களாம் நிறைய அந்த மெயின் ரோடுங்கிறதுனால நிறைய பேர் வந்தாங்கங்க. அவங்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்தோம். ராமநவமி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா உத்தமமான வாழ்க்கை கிடைக்குங்க. அதாவது நம்ம நினச்சபடி கரெக்டான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனான ஒரு லைஃப் இருக்குங்க. அதாவது எந்த ஒரு வலி பாவமும் நம்மளை வந்து சேராமல் ஒரு நேர்மையான லைஃப் நமக்கு இருக்குங்க. நம்மளோட பிள்ளைங்களும் நல்லா படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த ராமநவமி நான் கடைப்பிடிச்ச வரைக்கும் எனக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்ததுங்க. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பானகமும் நீர்மோரும் கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. டீட்டெயில்டு வீடியோ அடுத்ததாக பார்க்கலாம்.